அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு இந்த வரலட்சுமி விரதம் வருடத்திற்கு ஒரு முறை வரும். இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவதற்கு மக்கள் அனைவருமே தங்களுடைய வீடை தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வதற்கு ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சகல சௌபாக்கியம் பெறும் தீர்க்க சுமங்கல் யோகம் தரும் இந்த வரலட்சுமி விரதம் பற்றிய ஒரு சிறு கதை வருது. என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு மெய் சிலிர்க்கும். அவ்வளவு நல்ல ஒரு கதை. யாருக்கெல்லாம் மெய் சிலிர்த்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ வரலட்சுமி விரதம் என்னைக்கு அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை. அது பற்றிய பதிவு தான் முழுமையாக பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படும். இந்த விரதம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்படும் விரதத்தில் ஒன்றுதான். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் அனுசரிக்கும் விரதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பூவும் பொட்டும் சகல சௌபாக்கியமும் பெற்று குடும்பம் சிறந்தோங்க வேண்டும்னு சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் இருந்திருக்காங்க. அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, சுவாமி, எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துன்பத்திலிருந்து நீங்க பெற்று சுக வாழ்வை அடையும்னு கேட்டிருக்காங்க பார்வதி தேவி. அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாகியத்தையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி நான் சொல்கிறேன், அதை பாரு கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சிவபெருமான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மகத தேசத்தில் குந்தினபுரம்னு ஒரு பட்டினம் இருக்குது. அந்த பட்டினத்தில் சாருமதின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவள் வரலட்சுமி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி தேவியை ரொம்ப நல்லா வணங்குவாங்களாம். சாமி கும்பிடுறது லக்ஷ்மி தேவியை வணங்குவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அப்போது அந்த லக்ஷ்மி தேவி சாருமதியின் கணவர் பேரு என்னன்னா உஜ்ரவிருத்தி. அவர் என்ன பண்ணுவான்னா அவரால் முடிகிற சாப்பாடு அரிசியை கொண்டு குடும்பத்தில் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அரிசியை வச்சு தான் குடும்பத்தில் எல்லாருமே பசியாதி வந்திருப்பாங்க. கருணையே வடிவான வரலட்சுமி தேவி சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன் வந்தாங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு. ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி, சாருமதி, உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். நீ ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அப்போது உணர்றாங்க சாருமதி, என் கனவுல வந்தது வரலட்சுமி தேவி தான். அவங்க அன்னை வரலட்சுமி தேவி எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு தனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்யும் வழிமுறையை பற்றியும் வரலட்சுமி தேவி சொல்லியிருக்காங்க சாருமதிக்கு. அதனால அதிகாலை எழுந்து கண் விழித்ததும் நடந்தது எல்லாத்தையும் தன்னோட கணவர், மாமியார், மாமனார் கிட்ட சொல்றாங்க சாருமதி. அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்து அந்த விரதத்தை நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஆவணி மாதம் பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முன் வந்த வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் உள்ள எல்லாருமே எந்திரிச்சு, சாருமதியும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் அணிந்து பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே சேகரித்து வச்சு வீட்டில் ஒரு நல்ல இடத்த தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்த நல்லா மொழுகி அரிசி மாவால் கோலம் போட்டு வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைக்கிறாங்க. வண்ண பொடிகளால் தாமரை போன்று கோலம் போட்டு அதை அழகுபடுத்துகிறாங்க. அது மேலே ஒரு நுனி வாழை இலையை பரப்பி அந்த வாழை இலை முழுவதும் பச்சரிசியை பரப்புகிறாங்க. பச்சரிசி மேல் பித்தளை சொம்பு வச்சு அதில் நல்ல சுண்ணாம்பு தடவி சந்தன குங்குமம் வச்சு அதை வாய்ப்பகுதியில் மாவிலை தோரணம் கட்டி தேங்காய் வச்சு கலசம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த கலசத்தின் மேலே அம்மன் முகத்தை பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி கலசத்தை மலர்களால் அலங்காரம் செஞ்சு கலசத்தில் வரலட்சுமி தேவி
தாயே நீங்கள் வந்து இருக்கணுன்ட்டு பூஜை செய்கிறாங்க. பூஜையில் சாருமதி அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே பெண்களை சில பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த பெண்களுமே வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம தெய்வம் வரலட்சுமி தேவியை வழிபாடு செய்வோம், அவங்களும் எல்லா வேலையுமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறாங்க. வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்கிறாங்க. செய்யும் பொழுது பத்மாசனே பத்மகராம் சர்வலோக பூஜிதே நாராயணி பிரியே தேவி சப்ரி தாபவ சர்வதா அப்படின்னு லக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. வரலட்சுமி தேவியை வணங்கி இந்த மாதிரி பூஜை செய்கிறாங்க. 9 முடிச்சு போட்ட மஞ்சள் சரடை வலது கையில் கெட்டிக்கிறாங்க. வரலட்சுமி தேவிக்கு 9 விதமான பட்சணம் நெய்வேத்தியம் எல்லாம் கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு வழிபாடு செஞ்சிடுறாங்க. பிரசாதத்தை எல்லாத்தையுமே அந்த பெண்கள் எல்லாரும் கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடித்த உடனே அனைத்து பெண்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீடு எல்லாமே மாளிகையால் அலங்காரம் அவ்வளோ ஒரு காட்சி அளித்தது. இதுக்கு பார்த்த மக்கள் எல்லாருமே சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் மகிமைதான்னு எல்லாரும் சாருமதியே போற்றுறாங்க. இப்போ வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்கள் அடைவது உறுதி. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வரலட்சுமி விரதத்தை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த மாதிரி எடுத்துரைச்சு சொல்கிறாங்க. அப்போ வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவரும் கேட்பவரும் அதை பூஜிப்பவங்களுக்கும் கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யமும் புத்திர பாக்கியமும் தீர்க்காயிலும் பெற்று வாழ்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில். அதனால் 16/8/2024 வரும் வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதத்தை முடிந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்கள் வீட்டில் கலசம் அமைக்கலைனாலும் பரவாயில்லை, ஒரு சாமி படத்தை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் நெய்வேத்தியம் அனைத்துமே செஞ்சு 3 பெண்கள் 5 பெண்கள் கூப்பிட்டு கூட நீங்கள் பூஜை செய்யலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. வரலட்சுமி தேவியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவது உறுதி. தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். நன்றி.